வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன ஸ்டாக் வியூ பார்க்க போறோம்னா, சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட். இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, ஐடி கன்சல்டிங் அண்ட் ச சாஃப்ட்வேர் சர்வீசஸ்ல குளோபலா பிரசன்ஸ் இருக்கு அவங்களோடது. அப்புறம் நாட் ஒன்லி ஐடி அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ், அப்ளிகேஷன் டெவலப்மென்ட், அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட், டெஸ்டிங், அப்புறம் பிஐ அதாவது பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட்டிங், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட், பேக்கேஜ்ட் அப்ளிகேஷன், டிராவல் சொல்யூஷன்ஸ் இது எல்லாத்துலயுமே அவங்களோட பிரசன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஒரு மாதிரி மல்டி இயர் லோவுக்கு இப்போ வந்திருக்கு. அதனால சரி வேல்யூ இருக்குன்னு சொல்லி டிஸ்கஷனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். டே ஹை பார்த்தீங்கன்னா 252.5ல இருக்கு. லோ வந்து 245ல இருக்கு. அப்புறம் 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 464ல இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 870ல இருக்கு. ஆல் டைம்ல வந்து 2.16னா அது ஏதோ ஸ்பிளிட் கிட்ட ஆயிருக்கும். அதனால 2.16ன்னு காமிக்குது. பட் அந்த ரேட்டுக்கெல்லாம் இது ட்ரேட் ஆனது கிடையாதுன்னு நம்புறேன். பிஇ பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டு எர்னிங் பார்த்தீங்கன்னா 15.66ல இருக்கு. ஸோ ஃபேரான பிஇல இருக்கு. அப்புறம் பிரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 3.69 அது கூட ஓகேன்ற மாதிரி தான் இருக்கு. செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 24. ஸோ செக்டார் பிஇ விட இந்த ஸ்டாக்கோட பிஇ கம்மியா இருக்கு. ஸோ அட்ராக்டிவா தான் தெரியுது. ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிடிஎம் இபிஎஸ் growth வந்து நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. வீக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிரைஸ் டு எர்னிங்ஸ் வந்து லெஸ் தென் ஆவரேஜ் த்ரீ இயர் பிஇயை விட பிரைஸ் டு அவர் எர்னிங்ஸ் அதாவது பிஇ வந்து கம்மியாவே இருக்கு அப்படின்றத ஆப்பர்ச்சுனிட்டியா சொல்லியிருக்காங்க. த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிலோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதால த்ரெட்ஸ் சொல்றாங்க. இது மெயினா ட்ரேடர்ஸ்க்கு. பிரைஸ் சார்ட் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இந்த 246 இப்போ இருக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் மல்டி இயர் லோ. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே இல்லை. டிவிடெண்ட்ஸ் அப்பப்போ ₹2 ₹2.5 அந்த மாதிரி டிவிடெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நல்லாவே கரெக்ஷன் ஆயிருக்கு இப்போ. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 7 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பை வந்து 43%, இது வந்து 7 அனலிஸ்ட்ல பை 43%, 29% அவுட் பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஹோல்டு 29% கொடுத்துருக்காங்க. அண்டர் பர்ஃபார்மன்ஸ் செல்ல யாருமே கொடுக்கல. பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக போட்டவங்களுக்கு எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ மல்டி இயர் லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் பார்க்குறேன். டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 248.2ல இருக்கு பிவட் பாயிண்ட். அது தாண்டி மேலே போனாக்கா 250ல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் 257ல செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. கீழே இறங்குனதுனாக்கா பிவட் பாயிண்ட்ல இருந்து சப்போர்ட் S1 வந்து 243.9லையும், சப்போர்ட் மூணாவது சப்போர்ட் வந்து 237.1லையும் இருக்கு. அப்புறம் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ் 280லையும் 200 டேஸ் 364லையும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா 100% பைன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா கரெக்ஷன் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. அது இல்லாமல் சாஃப்ட்வேர் ஃபீல்டு கம்பெனி, அதனால ஓரளவுக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி பீப்புள்ஸ் ஆர் என்ன பண்றாங்கன்னாக்கா பை சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. இப்போ புரோக்கர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னாலும் அக்குமுலேட்டு பை இந்த மாதிரி தான் இருக்கு. எதுவும் செல்லு கொடுக்கல. எல்லாம் டார்கெட் ஆஃப் 400, 475, 600 இதெல்லாம் இருக்கு. லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 21 நவம்பர் 2025ல வந்த டேட்டா வந்து டிவன் சோக்சி 400 டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டார்கெட் இன்னும் அதிகமாக இருக்கு. இப்போ ஐடி ஃபீல்டு டவுனில் போயிட்டு இருக்கிறதால 400 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அக்குமுலேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னாக்கா 21லேருந்து 25 வரைக்கும் நல்ல மார்ஜினலாக ஒரு growth காமிச்சிருக்காங்க. ஓகே தான், ரெவன்யூ வைஸ் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஷேர் ஹோல்டர் பேட்டிங் இப்போ பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 28% ப்ரொமோட்டர்கிட்ட இருக்கு. 28%ன்றது கம்மி தான். ஸோ 28% தான் இவங்ககிட்ட ப்ரொமோட்டர் இருக்கு. 8.79% எஃப்ஐஐட்டையும் 26% டிஐட்டையும் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரொமோட்டருக்கு ஈக்குவலாக டிஐ வச்சிருக்காங்க. அப்புறம் இது பியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், விப்ரோ, டெக் மஹிந்திரா. பட் இதெல்லாம் நல்ல நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான். என்னன்னாக்கா பிஇ பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாத்தையுமே விட இது அதிகமாக இருக்கு. டிசிஎஸ்லாம் 0 பிஇல பிஇன்ற பாருங்க. அது என்னது டெட்டு டெட்டு பார்க்கும்போது டெட் வந்து அதிகமாக இருக்கு. 0.2ல இருக்கு. மற்றபடி பிஇ பார்த்தீங்கன்னாக்கா லோ பிஇல தான் இருக்கு. 15.66ல இருக்கு. இதை விட்டாக்கா விப்ரோ வந்து 15.45ல இருக்கு. விப்ரோவும் நம்ம ட்ரேடார்ல இருக்கு. விப்ரோவும் நம்ம அப்பப்போ ஸ்மாலான குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் லாங் டேர்முக்கு. ஸோ விப்ரோ கூட சேர்ந்தப்பல இதையும் பண்ணிக்க வேண்டியதுதான் சொனாட்டாவும்.
கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா மாடரேட்டான ஸ்டாக். எதனால மாடரேட்ன்னு சொல்றோம்னாக்கா, ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் கம்மியா இருக்கு. 28% தான் இருக்கு. அப்புறம் டெட் அதிகமா இருக்கு. கம்பேரிட்டிவ்ல. அதனால இத வந்து ஃபண்டமெண்டலி மாடரேட் ஸ்டாக்ன்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரேடிங் வந்து ஃபேர் வேல்யூவேஷன். ஃபேரான வேல்யூவேஷன் தான். 15.6 பிஇன்றது நல்ல வேல்யூ தான். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் மீடியம் டெர்ம். மீடியம் டெர்முக்கு கொஞ்சமா குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம 1, 2 கன்சிடர் பண்ணிட்டோம்னாக்கா, இன்னும் குறைய கன்சிடர் பண்ணிட்டோம்னாக்கா, ஒரு 30, 40% ப்ராஃபிட் வரும்போது அழகா குடுத்துட்டு நம்ம வெளியில வந்துடலாம். That's all. Thank you.